யூடியூபர்ஸ் கடந்த ஒரு வாரமாகவே பார்த்தோம் அப்படின்னா இந்த மை V3 ஆட்ஸ் இஷ்யூஸ் அப்படின்றது தொடர்ந்து பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அது வந்துட்டு ஒரு ஸ்கேம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பல யூடியூபர்ஸ் வீடியோ அப்படின்றது கிரியேட் பண்ணி போட்டாலுமே பார்த்தோம்னா கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு அவங்க சொன்ன மாதிரி கரெக்டாக பணத்தை தந்துட்டு தான் இருக்காங்க. என்னுடைய ஃபேமிலிலேயே 3-4 பேர் அதில் இன்வெஸ்ட்லாம் பண்ணியிருக்காங்க, கரெக்டாக பணத்தை தராங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ நேற்று பார்த்தோம் அப்படின்னா இந்த மை V3 ஆட்ஸ் இருக்கு இல்லையா, இதனுடைய முந்தைய நிறுவனமான V3 ஆன்லைன் அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனத்தால் பாதிக்கப்பட்ட கிட்டத்தட்ட 15 பேர் பார்த்தோம் அப்படின்னா கோவை கலெக்டர் ஆஃபீஸில் புகார் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ எங்கள்கிட்டயுமே இந்த மாதிரி தான் ஆசை அப்படின்றத காட்டினாங்க. 600 ரூபா கட்டணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறமா அந்த அமௌண்ட் அப்படின்றத எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. 2 வருஷம் அந்த பணம் அப்படின்றத கொடுத்துட்டு திடுதிப்புன்னு கம்பெனியை மூடிட்டாங்க. இதே மாதிரி இப்போ 17,000 கோடி ரூபா அப்படின்றத ஸ்கேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்னதான் நடக்குது, மை V3 ஸ்கேம் அப்படின்றது என்ன, இனிமேல் அது என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை நான் நம்ம லாங் வீடியோவில் தெளிவாக பேசியிருக்கேன். அதுவுமே நைட்டு 8 மணிக்கு நம்ம சேனலில் அப்லோட் ஆயிடும். அதையும் பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.